வீரபாண்டியார் அவர்களுடைய நினைவையும் போற்றி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு. இந்த 4 ஆண்டு காலத்தில் நம்முடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கி இருக்கக்கூடிய சாதனைகள், புரிந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், அந்த நலத்திட்டங்களை உருவாக்கியது மட்டுமல்ல, அந்த நலத்திட்டங்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்த அந்த சாதனைகளுக்கு சாட்சிதான் இன்றைக்கு மக்கள் வெள்ளமென திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம். ஒரு மாவட்ட கழகத்தினுடைய மாநாட்டினை போல இந்த நிகழ்ச்சியினை இங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கன சாலை நகர கழகத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் பொ. செல்வம் அவர்களை, இடங்கன சாலையினுடைய நகர்மன்றத்தினுடைய தலைவர், இந்த கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பி.ஜி. கமலக்கண்ணன் அவர்களை, நகரத்தினுடைய அவை தலைவரும் நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவருமான மரியாதைக்குரிய சகோதரர் டி. தளபதி அவர்களை, நகரத்தினுடைய துணை கழக செயலாளர் இ. குமார் அவர்களை, கோமதி மணிகண்டன் அவர்களை, எஸ். குமார் அவர்களை, பி. சிவக்குமார் அவர்களை, ராஜேந்திரன் அவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், போற்றுதலுக்குரிய மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் பி. தங்கமுத்து அவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் ஏ. டி. சம்பத்குமார் அவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் கா. சுந்தரம் அவர்களை, இந்த விழாவிற்கு தலைமையேற்று சேலம் மேற்கு கழக மாவட்டத்தினை கழகத்தினுடைய எஃகு கோட்டையாக மாற்றி தளபதி அவர்களுடைய புனித பொற்கால ஆட்சி மீண்டும் தொடருவதற்கு அனைத்து பணிகளையும் செய்து இந்த பகுதியினை கழகத்தினுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையாக மாற்றி தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து கழகத்தினை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய தலகர்த்தர், சேலம் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சேலம் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் டி. எம். செல்வகணபதி அவர்களை, பெரும் திரளாக கூடியிருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடிகளை, பெரியோர்களை, தாய்மார்களை, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தினை முதற்கண் சமர்ப்பித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றோம். இந்த 4 ஆண்டு காலத்தில் கழக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னாலே நாடு போற்றும் நல்ல திட்டங்கள், குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 35,000 கோடி ரூபாய் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு, அவர்கள் தொழில்கள் செய்து பணம் சம்பாதிப்பதற்காக மகளிருக்கு, இந்த மகளிரின் முன்னேற்றத்தை கண்ணாக கொண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒவ்வொரு வருடமும் 35,000 கோடி ரூபாய் கடனாக கழக ஆட்சி வழங்கி கொண்டிருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, பெண்கள் வீட்டிலேயே இருந்து முடங்கி விடாமல் வெளியில் வந்து வேலைக்கு போய் பணம் சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தையும் காக்க வேண்டும், இந்த நாட்டையும் முன்னேற்ற பாதையிலே கொண்டு வர வேண்டும் என்ற தீர்க்க தரிசனத்தோடு கொடுத்த திட்டம்தான் விடியல் பயண திட்டம். குழந்தைகளுக்கு, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், கல்லூரி செல்லும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம், கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்கள் எடுத்திருக்கின்ற படிப்புக்கு தகுந்தவாறு எந்த விதமான வேலைகளுக்கு அவர்கள் செல்லலாம், எவ்வாறு எதிர்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்ளலாம் என்பதற்காக நான் முதல்வன் திட்டம், பெண்களுக்கெல்லாம், கல்லூரிக்கு செல்லும் பெண்களுக்கெல்லாம் புதுமை பெண் திட்டத்தின் கீழே மாணவிகளுக்கெல்லாம் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கும்போது மாணவர்கள்லாம் தளபதியை பார்த்து கேட்டாங்க,
என்னப்பா பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா, எனக்கு தரமாட்டீங்களா, எங்களுக்கு தரமாட்டீங்களான்ட்டுன்னு. ஆக கல்லூரி செல்லும் நம்முடைய இளைஞர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் மாதம் 1000 ரூபாய். இந்த மாதிரி மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி கழக ஆட்சி இந்த 1500 நாட்களில் வழங்கி இருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியல் போட்டோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் நாளும் பத்தாது. அந்த அளவுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே கொண்டல்ல, அடுத்த தேர்தலை மனதிலே கொண்டல்ல, அடுத்த சமுதாயத்தை மனதிலே கொண்டு கழகத்தினுடைய ஆட்சி பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஏதோ திட்டத்தை அறிவித்தோம், ஏதோ திட்டத்தை செயல்படுத்தணும், மக்கள்கிட்ட திட்டம் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதனுடைய விளைவுதான் விடியல் பயண திட்டத்தின் கீழே நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து நகர்ப்புறத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் நீங்கள் வேலைக்கு போகிறதுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் பெண்கள் வேலைக்கு செல்லும் அளவில் 52% மேலே வளர்ச்சி கண்டு இந்தியாவிலேயே முதலிடமாக இருக்குது. தலைவர் கலைஞர் புகழ், தலைவர் கலைஞர் புகழ், கழகத் தலைவர் தளபதியார், கழகத் தலைவர் தளபதியார், தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார், தலைவர் தளபதியார், தலைவர் தளபதியார், இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி, இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி, மாவட்ட செயலாளர் அண்ணன் டிஎம்எஸ், மாவட்ட செயலாளர் அண்ணன் டிஎம்எஸ். வாழ்க திமுக. அறிவித்த திட்டங்களை முறையாக செயல்படுத்துகின்ற காரணத்தினாலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு அனைத்து குறியீடுகளிலும், அது சமூக வளர்ச்சி குறியீடாக இருந்தாலும் சரி, மக்கள் நல்வாழ்வு குறியீடுகளாக இருந்தாலும் சரி, கல்வி வளர்ச்சி சம்பந்தமான குறியீடுகளாக இருந்தாலும் சரி, மக்களுடைய நலன்கள் சார்ந்த குறியீடுகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடும், நம்பர் 1 முதலமைச்சராக நம்முடைய பாசத்திற்குரிய கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்களும் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த 4 ஆண்டுகளில் தமிழகம் 100 ஆண்டுகளை தாண்டி கடந்து முன்னோக்கி செல்கின்ற மகத்தானது ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியை எப்படியாவது கள்ள கூட்டணிகள் அமைத்து கைப்பற்றிவிட வேண்டும், இந்த ஆட்சியை ஒழித்து விட வேண்டும், இந்த ஆட்சியை அழித்து விட வேண்டும் என்று பாசிச பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நம்முடைய பத்து தோல்வி பழனிசாமியை கைகோர்த்து கொண்டு அவரோடு கூட்டணி வைத்து கொண்டு, அது மட்டுமல்ல ஒரு படம் 2 படத்தில் நடித்து 1000 கோடி 2000 கோடி சம்பளம் வாங்குகிற ஆட்களை எல்லாத்தையும் தூண்டி விட்டு கட்சிகளை ஆரம்பிக்க வச்சு அடுத்த முதல்வர் நான் தான், நிரந்தர முதல்வர் நான் தான் அப்படின்ட்டுன்னு அவர்களெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிரான சதிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். படிக்கின்ற குழந்தைகள் பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு தேவையான நிதியை ஏறத்தாழ 2500 கோடி ரூபாய் நிதியை நிறுத்தி இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அவர்களுடைய படிப்பை நிறுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்கிய பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அமைத்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை வீழ்த்த இன்றைக்கு சதி செய்து எத்தனித்துக் கொண்டிருக்கின்றது. மிகச்சிறந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தமிழகத்தினை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு பாசிச பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டு சேர்ந்து தமிழகத்தை பின்னோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு சதி வலையை, மாய சதி வலையை பின்னிக் கொண்டிருக்கின்றது. இந்த சதி வலைக்கு நாம் ஆட்பட்டு விடக்கூடாது.
இவ்வளவு நாடு போற்றுகின்ற பல்வேறு திட்டங்களை கொடுத்து நம்ம எல்லாம் முன்னுக்கு அழைத்து சென்று கூடிய திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டுமென்றால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களும் பெரியோர்களும் ஒவ்வொருத்தரும் 10 பேருக்காச்சும் கழகத்தினுடைய ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை, கழகத்தினுடைய ஆட்சி உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகளை, கழகத்தினுடைய ஆட்சி உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய பயன்களை எடுத்து சொல்லி இந்த இடங்கன சாலை பேரூருக்கு உட்பட்ட சங்ககிரி சட்டமன்ற தொகுதியினரை நம்முடைய தளபதி அவர்கள் கைகாட்டுகின்ற நபருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற்று அந்த சட்டமன்ற உறுப்பினரை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவருடைய கரங்களிலே கொடுத்து அவர்களை வலுப்படுத்த வேண்டும். இந்த ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்க 200 தொகுதிகளுக்கு மேலே நம்முடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திற்கும் உதயசூரியனுடைய கூட நிற்கின்ற கூட்டணி கட்சியினுடைய சின்னங்களுக்கும் வாக்களித்து வர இருக்கின்ற இன்னும் ஒரு 10 மாதங்களில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில், அந்த தேர்தல் மட்டுமல்ல, இன்னும் வரக்கூடிய 40 ஆண்டு காலத்துக்கும் நம்முடைய தளபதி அவர்களுடைய தலைமையிலான திராவிட மாடல் பொற்கால ஆட்சி தொடருவதற்கு நீங்கள் அத்துணை பேரும் ஆதரவளிக்க வேண்டும், ஆதரவளிக்க வேண்டும், ஆதரவளிக்க வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாதம் பணிந்து வணங்கி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.